உப்பு சீடை பண்ணலாம். உப்பு சீடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். பச்சரிசி மாவு வீட்டில் வந்து கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து இந்த ஈர மாவையே அப்படியே வறுத்து வச்சுருக்கிறேன். வீட்டு மாவு தான். கடை மாவு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இடியாப்ப மாவு கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அதுலேயும் செஞ்சுக்கலாம் நம்ம உப்பு சீடை. நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு நடை நீங்கள் வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனும் நான் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு மாவு, உளுந்த மாவு போட்டிருக்கேன். இதுவும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு நான் செழித்து எடுத்துக்கிறேன். செழிச்சிட்டோம் அப்படின்னா அதில் கப்பிகள் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா கப்பிகள்லாம் தங்கிடும். நைஸ் ஜல்லடையில் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கப்பி நமக்கு தங்கியிருக்கு. இந்த கப்பியெல்லாம் எடுத்துடலாம். இந்த கப்பியோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு சீடை வந்து வெடிச்சிடும். அப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு தான் போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளை கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நம்மக்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சூடு பண்ணி எண்ணெயை விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயை தான் விட்டுருக்கேன், பட்டர் போடலை. நல்லா நமக்கு வந்து அப்படி பிடிக்கிற மாதிரி நமக்கு மாவு நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரே முட்டை தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த 3 விரலால் தான் நம்ம உருட்டணும். நல்லா திக்னஸாக நமக்கு அழுத்தி நம்ம உருட்டக்கூடாது. அப்படியே போலாக உருட்டணும். போலாக அந்த 3 விரலில் வச்சு அப்படியே பட்டு போல் உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சம் நான் இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டேன். இது வந்து சீப்பாங்கோல் சொல்லுவாங்க. இது வந்து சொப்பு, கிருஷ்ணர் விளையாடுற சொப்பு. அது கண்டிப்பாக செய்யணும் கிருஷ்ண ஜெயந்திக்கு. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெயை விட்டு இந்த ஒன்று எடுத்து நம்ம வந்து விநாயகர் வைக்கணும். எப்போயுமே எண்ணெய் பலகாரம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக மாவு எடுத்து விநாயகர் வைக்கணும். ஒரு பொட்டு வச்சு நம்ம வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு இருந்தாலும் வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், பழம் வச்சுக்கலாம். நான் வெறும் பொட்டு வச்சுட்டு ஒரு விநாயகர் மாதிரி வச்சு பிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். நல்லா எலும்பி வருது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஒரே ஒரு சீடையை மட்டும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வெடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இது வெடிக்கலை, நல்லாவே இருக்குது. பக்குவமாக பார்த்து மாவு பிசைஞ்சோம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தளதளன்னு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா எண்ணெய் குடிச்சிடும். நம்ம பார்த்து பக்குவமாக நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். நான் 2 ஈடாக போட்டுக்கிறேன். நான் சீடைங்களை போட்ட உடனே நீங்கள் கிளற வேண்டாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியால் அடியிலேருந்து எடுத்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படி அப்பப்பையும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் வெந்திருக்கும் சீடைகள். இல்லைனாக்கா ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் ப்ரௌனாக இருக்கும். ஒரு வெள்ளையாக இருக்கிற பக்கம் சவுக்குன்னு ஆகிடும். அதனால் அப்பப்பையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஒரு வாட்டி போட்டு எடுக்கிறதுக்கு. மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. கையில் வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோலியும் வைக்க வேண்டாம். மீடியமாக ஸ்டவ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு வேகும். அப்பப்பையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டால் தான் ஒரே மாதிரி வேகும். அப்போ நமக்கு சீடைகளும் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாது, வச்சுக்குன்னு ஆகிடும். சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்துடுறேன். நான் இப்போ எடுத்துகிட்டு 2வது ஈடும் போட்டு எடுக்கிறேன். பயம் இல்லாமல் நம்ம சீடைகள் பண்ணலாம். ஆனால் சீடை உருட்டும் போது அந்த 3 விரலால் அப்படியே பட்டு தொடுற மாதிரி நம்ம தொடணும். நம்ம ரவுண்டு பண்ணணும். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது. ரொம்ப அழுத்தினோம் கெட்டியாக போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ சீடைகள் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்து போடும்போது இந்த மாதிரி சவுண்டு வரணும்.
கிண்ணத்தில் எடுக்கும்போதே அப்படியே எப்படி சவுண்டு வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இது வந்து சொப்பு, இது வந்து சீப்பான் கூழ் அப்படிம்பாங்க. தேங்க்யூ.